ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராதிமா கிச்சனை. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மலாய் எக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக் கறி பண்ணுறதுக்கு எக்கை முதல்ல பாயில் பண்ண போட்டுருங்க. இங்கே ஆல்ரெடி நான் பாயில் பண்ண போட்டாச்சு. அது வெந்ததும் நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி வந்து நம்ம அரைச்சு தான் செய்ய போறோம். இதுல எதுவுமே சாட்டை மூடு கிடையாது. பச்சையா அரைச்சு அந்த பேன்ல போட்டு குக் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிட்டு கடைசியா பால் விட்டு நல்லா அந்த கிரேவியை நம்ம குக் பண்ணி எடுத்து எக்கை போட்டு இறக்கிட போறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்கா பண்ணிடலாம். இப்ப அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், 7-8 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், அண்ட் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு எக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்து அந்த ட்ரிங்கிங் மில்க் வச்சுதான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணல. எங்களுக்கு அந்த பால் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது. அதனால நாங்க தேங்காய் பாலை வச்சு இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், 1 கப்பு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சு அதுல வந்து அந்த திக்கான மில்க், ஃபர்ஸ்ட் மில்க் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் செகண்ட் டைம் அரைச்சு மறுபடியும் புளிஞ்சு எடுத்த மில்க் ரெண்டும் சேர்ந்து நான் ஒரே இதுல கலந்து வச்சுட்டேன். ஸோ நான் இதை வச்சுதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தேவைப்படாது, ஒரு சில ஐட்டம் தேவைப்படாது, தாளிப்பெல்லாம் எதுவும் இல்லாம குயிக்கா பண்ணிடலாம், டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போறோம்னா நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். முதல்ல வெங்காயம், இங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் அப்படியே தூக்கி உள்ள போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா வெங்காயத்துல இருந்தே உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதும் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்க போறது இல்ல, டைரக்டா இங்க அரைச்சு வச்ச விழுது ரெடியா இருக்கு, மெல்லமா உள்ள சேர்த்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தெரிக்கும். ஸ்லோல வச்சுக்கோங்க. அரைச்சு விழுத நான் ஃபுல்லா சேர்த்திட்டேன், மிக்சி அலாசியும் சேர்த்திட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த வெங்காயம் பேஸ்ட் கூட குயிக்கா குக் ஆயிரும். நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவும் சேர்த்து நான் சேர்க்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் விழுது பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆயிடுச்சு, அப்படியே கெட்டியா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆனாலே நீங்க இந்த ஸ்மெல்ல பிடிச்சாலே தெரியும், உங்களுக்கு அந்த பச்சை வாசமே இருக்காது. இப்போ வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இதுல வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறோம். வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இந்த மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். அப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் கொஞ்சோண்டு சேர்க்கிறோம். அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இப்ப தேங்காய் பாலை விட்டுற போறோம். நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் போக தொடங்கினதும் நீங்க என்ன பண்ணுங்க, தேங்காய் பாலை விட ஆரம்பிச்சிருங்க. தேங்காய் பாலை விட்டதும் கன்சிஸ்டன்சி பார்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நீங்க சப்போஸ் அந்த நார்மல் மில்க் நம்ம குடிக்கிற அந்த தினசரி குடிக்கிற அந்த நார்மல் மில்க் ஊத்துனீங்கன்னா கூட செக் பண்ணிக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம். கலந்து விட்ட பிறகு நீங்க கன்சிஸ்டன்சி எல்லாம் பாத்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஓரளவுக்கு வந்து தின்னாவே இருக்கு. இது கொதிக்க கொதிக்க திக்காகும், அந்த சமயத்துல நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு அந்த தேங்காய் பாலோட வாசம், நம்ம போட்ட ஸ்பைசஸோட வாசம் எல்லாம் போகட்டும். பாத்தீங்கன்னா நமக்கு கிரேவி வந்து நம்ம அந்த என்ன சொல்றது, அந்த கோகனட் வந்து நல்லா குக் ஆகி சூப்பரா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்கை வந்து இதுல பிளேஸ் பண்ணிடலாங்க. கட் பண்ண எக்கை இப்படி உள்ள வச்சிருங்க. வச்சுட்டு கொஞ்சம் மசாலாவை இப்படி எடுத்து மேல விட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் எக்கில் இறங்கட்டும். 1 மினிட்டுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாம் கோட் பண்ணி வச்சிருந்தோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மேத்தி லீவ்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. மலாய் எக் கறியை சர்வ் பண்ணியாச்சுங்க, சூப்பரா வந்திருக்கு. ஸோ இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you.